Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தேவனை பாடி துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். காரணம், அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிகமான கிருபைகளை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆச்சரியமான தேவனாயும் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நிச்சயமாகவே மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தினம் தினம் ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அதிக சோர்வுகள் ஏற்படும் பொழுதும், அதிக களைப்பை நம்முடைய மனது ஒருவேளை ஃபீல் பண்ணும் பொழுதும், நம்முடைய ஆவியிலே சற்று நாம் சோர்ந்து போனவர்களாக ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை நமக்கு இருக்கிறதை போல நாம் உணர்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது உணரலாம். இந்த நேரத்தில் நீங்கள் துதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு படி நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது, அவர் கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கூட கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பாஸ்டர் எனக்கு அழறதுக்கே பலன் இல்லை, அழுது என்னுடைய நாட்கள் வீணாய் போயிடுச்சு, அழுது என்னுடைய பலனெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் கர்த்தர் போஷித்து அவர்களை ஆதரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் இழந்தது போல நம்ம ஒரு வேளை நினைக்கிறோமா? எல்லாவற்றையும் இழந்தது போல ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது போல யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அவர் அதிக கிருபைகளை அருளுகிறார் அல்லவா, அதிக கிருபைகளை அவர் அருளுகிறார் அல்லவா, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போனா தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, 24 மணி நேரமும் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அவர்தான் நம்மை உருவாக்குகிறவர், அவர்தான் நம்மை சீர்படுத்துகிறவர். அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க கண்களை மூடி தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே உங்க கிருபையினால நீர் எங்களை நடத்துவீராக, உங்க கிருபையினால நீர் எங்களை நடத்துவீராக, உங்க கிருபையினால நீர் எங்களை நடத்துவீராக. இதுவரைக்கும் நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இதுவரைக்கும் உம்முடைய தயவை எங்களுடைய வாழ்க்கை தந்ததுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கி நாம பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே, உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தே. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே, உம் தயவை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே, உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இந்த
வசனங்கள் சொல்லுகிறது, இயேசுவே உம் அன்பை நினைத்து நான் என்ன சொல்லுவேன்? என்னுடைய வாழ்க்கையில உம்மை துதிப்பது மட்டும்தான் எனக்கு தெரியுது, உம்மை பாடுவது மட்டும்தான் எனக்கு தெரியுது, அதில் தான் எனக்கு திருப்தின்னு சொல்றவங்க இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பே, உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பே. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் நீர் உயர்த்தி வைத்தீர்னு பாடுவோம். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர், பாடுவோம். இரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு விலகி போகாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர், சொல்லுவோம். பாவங்கள் கழுவி ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர், கிருபையை ருசித்து பாட வைத்தீர், தயவை ருசித்து துதிக்க கைத்தட்டி சொல்லுவோமா? கிருபையை ருசித்து பாட வைத்தீரும், தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பே, உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பே. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து இம்மட்டும் உயர்த்தி வைத்தீர், பாடுவோம். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஆண்டவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதா இருக்கிறது. இந்த வரிகள் ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு புதிய பாடலா இருந்தாலும் இதனுடைய வரிகளை சற்று யோசித்து பாருங்கள். நம்ம குற்றுயிராய் நம்ம ரோட்ல அல்லது நம்முடைய வாழ்க்கையில யாருமே கண்டுக்காத நிலைமையில இருக்கும் பொழுது நம்மை தேடி தம்முடைய கிருபை நம்மை தேடி வந்தது. யாரும் உதவி செய்யாத ஒரு நேரத்தில் உங்களையும் என்னையும் மீட்டது தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் மட்டும்தான். நம்முடைய பாவங்கள் கழுவி நமக்கு பரிசுத்தம் என்கிற அந்த உடையை தந்து தம்முடைய கிருபையினாலே நம்மை விலைக்கு வாங்கின அந்த தேவனை நாம பாடாம நம்மளால இருக்கவே முடியாது, துதிக்காம நம்மளால இருக்கவே முடியாது. அடுத்த வரிகள் சொல்லுகிறது கவனிங்க. ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வந்தீர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆரம்ப நிலையை சற்று திரும்பி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லைன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கையில ஒன்றுமே இல்லாம தான் நம்ம வந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை நாம பார்க்கும் பொழுது
தேவனுடைய கிருபை நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். என அன்பானவர்களே, அவருடைய வழி நடத்துதல் விலையேற பெற்றது. அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவர். அவர் உங்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கிறவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பிரசன்னராய் இருக்கிறவர். அவர் உங்களுக்கு தேவையான விடுதலை, சமாதானம், ஆறுதல், சுகம் இவை எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்ல தேவன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வே, உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பே. 2 கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பாடுவது, நான் புகழ்வது இது எல்லாமே நீர் செய்த நன்மைக்காக மட்டும்தான். நான் வாயை திறந்து உம்மை ஆராதிப்பதே நீர் என்னுடைய வாழ்க்கையில பாராட்டின நன்மைகளை நினைத்துதான், நீர் என்னுடைய வாழ்க்கையில பாராட்டின தயவை நினைத்துதான். ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட என்னை, புறம்பே தள்ளப்பட்ட என்னை உம்முடைய கண்கள் கண்டு உம்முடைய கிருபையினால நீர் என்னை நிரப்பினதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உம்மை உயர்த்துகிறோம். நாங்க கூடி இருக்கிற ஆண்டவரே இடத்துல, நாங்க ஜெபிக்கிற இடத்துல, நாங்க ஆராதிக்கிற இடத்துல எங்கள் மத்தியில அசைவாடுகிற தெய்வமே, உம்முடைய கிருபையை நினைத்து நாங்க பாடுகிறோம். கைத்தட்டி சொல்லுவோம். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வே. இயேசுவே, சொல்லுங்க. அன்பை நான் என்ன சொல்வே, உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீ, உம் தயவை தந்து இம்மட்டும் உயர்த்தி வைத்தீர். பாடுவோம். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். சொல்லுங்க. உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். பாடுவோம். இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். சொல்லுவோமா? ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீரும், தயவை ருசித்து. கைத்தட்டி சொல்லுவோம். கிருபையை, கிருபையை ருசித்து பாட வைத்தீரும், தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வே. இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வே, உள்ளம் நன்றியால் நிறைந்து. கைகளை தட்டி வாயை திறந்து சொல்லுவோமா? உள்ளம் நன்றியால நிறைந்து உம்மை ஆராதனை செய்யட்டும். இந்த நாளிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்லட்டும், நன்றி என்று சொல்லட்டும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, உம் அன்பிற்காய் என்ன செய்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும். 2 கையை உயர்த்தி. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வே. இயேசுவே, உம் அன்பை நான் என்ன
சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து. நம்முடைய ஆண்டவர் நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், பலவீனப்படும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய கிருபையினால தேற்றுகிறார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரிக்கிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார், விலகாமலே நம்மோடு கூட வருகிறார். யோசித்து பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணும் பொழுது பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட உலாவின தேவன் இந்த நேரத்தில் நம்மோடு கூட அவர் அசைவான வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். கையை உயர்த்தி, மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ரெண்டு கையை உயர்த்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறார். இந்த பாடல் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீ நடத்தினீர். அதுவும் எப்படி நடத்தியிருக்கிறார் பாருங்களேன், மறவாமலே உடன் இருந்தீர். அப்பனா ஒரு நாளும் அவர் மாறவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே நாம் சுபாவத்தின் அடிப்படையிலே நாம் மாறி போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க பிறந்த நாம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருந்தாலும் அதை நாம் அநேக விஷயங்களிலே, அநேக நேரங்களிலே அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை செயல்படுத்தாமல் போய் விடுகிறோம். சுபாவத்தின் அடிப்படையிலே ஏதோ ஒன்று நம்மை தாக்கும் பொழுது ஆராதிக்க நம்ம மறந்துடுறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சோர்ந்து போய் பலவீனத்தோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில மாறாமலே உடன் இருக்கிற தெய்வம் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை நடத்துகிற தேவன் நான் என்று வேதம் சொல்லுகிறதே. அது எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின எல்லா தயவு பெருசு, அவர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின எல்லா கிருபைகள் பெருசு. இதை நினைத்து தான் நாம் இன்றைக்கு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று துதிக்கிற அனுபவத்தை தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்தினவர்களாக, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் எங்களோடு கூட உடன் இருக்கிறதுக்காக நன்றி, எங்களை நீர் செயல்பட வைக்கிறதுக்காக நன்றி, என் வாழ்வின் ஆச்சரியமானவராய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி. என்னை ஒரு பொழுதும், வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கர்த்தர் சொன்னாரு. இதோ நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும்னு கர்த்தர் சொன்னாரு. நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு கர்த்தர் சொன்னாரே. இன்றைக்கும் நாம் ஏன் கலங்கி கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஏன் திகைத்து கொண்டிருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது போல தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு. நீ விரும்புகிறது அவராலே வரும், நீ விரும்புகிற ரட்சிப்பு அவராலே வரும். அவர்தான் நம்மை விடுதலை செய்கிறவர், அவர்தான் நம்மை குணமாக்குகிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, இதுவரைக்கும் நீ நடத்தி வந்தீர், இனிமேலும் நீ நடத்த வல்லவராய் இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்களை நான் நினைத்து பாடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் மேலே வாஞ்சை உள்ளவனாய் பாடுகிறேன், உம்முடைய சமூகத்தின் மேலே வாஞ்சை உள்ளவளாய் பாடுகிறேன்னு சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின்
ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அதிசயமானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆண்டவரே, நீர் எல்லோரிலும் பெரிய தேவன். நீர் எல்லோரிலும் பெரிய தேவன். உமக்கு மறைவாய் நாங்க ஒன்றையும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீரே தகுதியான தேவன். நீரே எங்களை பயன்படுத்த வல்லவை உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய கோல், உம்முடைய தடியும் எங்களை தேற்றுகிறதுக்காக நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி அவர் ஆச்சரியமானவர்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டு கைகளை உயர்த்தி கடைசியாக சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் எஸ் ஜீசஸ் அதிசயமானவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் பாராட்டி வந்த உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிற எந்த இடமானாலும் சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமானவர் என்பதை நினைத்து பாடுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. அல்ல ஆண்டவரே, உடைய மகிமை தங்கிய பிரசன்னத்திற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளை உணரத்தக்கதான பாக்கியத்தை தாங்க. ஒவ்வொரு நாளும் உம்மிலே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. உமக்குள்ளே வேரூன்றி நிற்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, உம்மையை ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.